வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றின டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம். அது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜூட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து தாங்க இந்த ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் விட்டுருக்காங்க. 2024க்கான ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ், அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுமே அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களோட கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 12th பாஸ் டு எனி டிகிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு சம்பளம் பாருங்கள், சேலரி டீட்டெயில் உங்களுக்கு ஸ்டார்டிங் 21,500லேருந்து 1,15,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லாஸ்ட் டேட் 30/9/2024 தாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். என்னென்ன போஸ்டெல்லாம் விட்டுருக்காங்க, இது எப்படி அப்ளை பண்ணுறது, இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் பார்த்திங்கன்னா ஜூட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகிருக்குதுன்னு பாருங்கள். 10/9/2024 தாங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு எவ்வளோ வேக்கன்சிஸு, ஐடென்டிஃபை கேட்டகரிஸ் ஆஃப் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன போஸ்ட்னு பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு தாங்க. அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு பாருங்கள், உங்களுக்கு பே ஸ்கேல் ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா 28,600லேருந்து 1,15,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி தராங்க. இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பாருங்கள், நீங்கள் எம்காம் முடிச்சிருக்கணும், வித் அட்வான்ஸ்டு அக்கௌண்டன்சியில் எம்காம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆடிட்டிங் ஆஸ் அ ஸ்பெஷல் சப்ஜெக்ட் வித் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அல்லது நீங்கள் பார்த்திங்கன்னா பிகாம் முடிச்சிருந்தீங்கன்னா 7 year எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும் அக்கௌண்டன்ஸில் அப்படிங்கிறது அவங்க கேட்டிருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டோட்டல் வேக்கன்சிஸ்னு பார்த்திங்கன்னா 23 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, என்னென்ன கேட்டகரிஸ்லேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு, இடபிள்யூஎஸ், அன்ரிசர்வ்டு கேட்டகரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 yearsன்னு சொல்லியிருக்காங்க. இதையும் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட், அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான கேட்டகரிஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பே ஸ்கேல் ஸ்டார்டிங் 21,500லேருந்து 86,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா கிராஜுவேட்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் ஃப்ரம் த ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி வித் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யூசிங் கம்ப்யூட்டர். அதாவது உங்களுக்கு நீங்கள் கிராஜுவேட் எனி டிகிரி முடிச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல்ஸ் எல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மினிமம் டைப்பிங் ஸ்பீட் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. எதுக்குன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு. எவ்வளோ வேக்கன்சிஸ்னு பாருங்கள், 25 வேக்கன்சிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கேட்டகரிஸ் வைஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 30 years தான் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஸ்பெக்டர், அதாவது ஜூனியர் இன்ஸ்பெக்டருக்கு பே ஸ்கேல் பாருங்கள், அதே 21,500லேருந்து 86,500 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி தராங்க. இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது தான். 12th முடிச்சிருந்தீங்கன்னாவே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அல்லது இல்லைன்னா 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் ராஜூட், அதாவது உங்களுக்கு நீங்கள் 12th முடிச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ராஜூட்டை சேல் பண்ணுறதுல பர்ச்சேஸ் பண்ணல 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு பாருங்கள் டோட்டல் வேக்கன்சி 42. இதுக்கு தான் அதிகமான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது கேட்டகரிஸ் வைஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அதையும் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அதில் பாருங்கள் ஜென்ரல் கேண்டிடேட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 30 years ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸ்னால் 33 years, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 35, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 40, பிடபிள்யூடி ப்ளஸ் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 45ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி ப்ளஸ் ஓபிசிக்கு 43ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீசஸ் மேன்ஸ்க்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதையும் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் க்ரைட்டீரியா அண்ட் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க, எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1 உங்களுக்கு சிபிடி நடக்கும். ஃபஸ்ட்டு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எடுத்து உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. அதுதான் அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸாக சொல்லியிருக்காங்க.
இதில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரிஸில் வரீங்கன்னா 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து குவாலிஃபை பண்ணணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 45%ன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எந்த ரேஷியோவில் எடுப்பாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா 1:5 ரேஷியோவில் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட். அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா ஸ்டேஜ் 1 வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, டைப்பிங் டெஸ்ட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு நடக்கும். அதில் குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் ஒன்ஸ் வந்து பார்த்துங்க. இதில் குவாலிஃபை ஆகிறதுக்கு வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 45ன்னு சொல்லியிருக்காங்க. இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் வந்து பண்ணுறாங்களா ஸ்டேஜ் 1ல், அதில் டைப்பிங் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 40 words per minute வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 35 words per minute பண்ணுற மாதிரி இருக்கும். இனி இங்கிலீஷ்லேன்னு சொல்லியிருக்காங்க. இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து டாக்குமெண்டேஷன் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 1:5 ரேஷியோவில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டருக்கு வந்து எப்படின்னா ஸ்டேஜ் 1 வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து நடக்கும். ஸ்டேஜ் 2 வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸ்டேஜ் 3 வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடு டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டை தயார் பண்ணி மெரிட் லிஸ்ட்டில் போஸ்டிங் வந்து போடுறாங்க. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபை மார்க் வந்து ஜென்ரலுக்கு வந்து 50%, எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 45% வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ட்ரேடு டெஸ்ட் வைக்கிறாங்களா, ட்ரேடு டெஸ்ட்டில் வந்து தனியாக குவாலிஃபை வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடு டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் வந்து 60% ஆஃப் மார்க்ஸும், எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து 55% ஆஃப் மார்க்ஸும் நீங்கள் வந்து எடுத்துருந்தால் மட்டும்தான் குவாலிஃபை ஆக முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சுட்டு நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். அதாவது நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸில் வந்து வரீங்க அப்படின்னா கேட்டகரிஸில் வரீங்கன்னா இந்த கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆர் நாட் ரெக்வயர்ட் டு பே நீ அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து நீங்கள் வந்து ஜென்ரலு, எக்ஸ் சர்வீஸ்மேனு, ஓபிசி கேட்டகரிஸ்லலாம் வரேன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 250 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது நான் ரீஃபண்டபுள்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக பே பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதையும் அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து எப்படி நடக்கும், எக்ஸாம் மென்யூ வந்து எங்கே, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. டோட்டலாக வந்து 100 மார்க்ஸ்க்கு வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 120 minutes வந்து நடக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து எப்படி வந்து எடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்க. இதையும் ஒன்ஸ் வந்து பார்த்துங்க. ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் ஒன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஹெல்ப் டெஸ்க் அப்படிங்கிறத வந்து காண்டாக்ட் பண்ணலான்னு சொல்லி அதுக்கான காண்டாக்ட் நம்பருமே வந்து கொடுத்துருக்காங்க. அல்லது வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் கொரீஸ் கேட்டுக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சொல்லி அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 9:30 to ஈவினிங் 5:50 வரைக்கும் தான் வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் டேட் ஃபார் கால்குலேட்டிங் ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா 1/9/2024ன்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் கமர்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 10/9/2024. இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 30/9/2024 தாங்க லாஸ்ட் டேட்டு. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டெல்லாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து அது வந்து லேட்டாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஜூட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வெப்சைட்குள்ளே போய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.